பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த நகரம் உலகின் பணக்கார நகரம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்பித்தான் ஆகணும். தீக்கிரையாகி எலும்புக்கூட இருக்கிற இந்த நகரம் கலிபோர்னியா மாகாணத்துல இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் தான். இந்த நகரம் இப்படி பத்தி எறியறதுக்கு காரணம் என்ன, அது சொல்ற செய்தி என்ன அப்படிங்கிறது தான் இந்த டிகோட் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் வெங்கடேஷ். லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கர்களுடைய கனவு நகரம். சினிமா ஸ்டார், செலிபிரிட்டிஸ், பணக்காரர்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதின்னு சொல்லலாம் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ். உலக ஃபேமஸான ஹாலிவுட் அங்கதான் இருக்கு. அந்த ஹாலிவுட் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹில்ஸை சுத்தி தான் இப்போ நெருப்பு ஏற்பட்டிருக்கு. உலகினுடைய முக்கியமான ஒரு பணக்கார நகரம் தீக்கிரையாகி மாண்டுகிட்டு இருக்கு. இந்த தீயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னம்னா, நம்ம ஹாலிவுட் படங்கள் எல்லாம் பார்ப்போம்ல, ஒண்ணு அதீதமான வெள்ளம், அதீதமான கடல் சீற்றம், அதீதமான புயல்கள், அதீதமான பூகம்பம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்ல, அதுல எப்படி காட்டுவாங்களோ கிட்டத்தட்ட அதே அளவுக்கான பாதிப்பை தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இந்த தீ எப்படி பரவுச்சு? 4 நாட்களுக்கு முன்னாடி பசிபிக் பாலிசேட்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் இந்த காட்டு தீ முதல்ல ஆரம்பிச்சது. அதோட சேர்ந்து காத்தும் பலமா வீசவே அந்த காட்டு தீ வேகமா பரவ ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில மணி நேரங்கள்லயே அது நகரத்துக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு, குடியிருப்பு பகுதிக்குள்ள பூந்துருச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த காட்டு தீ வெவ்வேறு இடங்கள்லயும் பரவி மேலும் ஒரு 4 இடங்கள்ல தீவிரமான காட்டு தீ ஏற்படுறதுக்கு காரணமா அமைஞ்சிருச்சு. அது எந்தெந்த பகுதியிலும் பார்த்தோம்னா ஏட்டன், கெனத், ஹர்ஸ்ட், லிடியா, பசிபிக் பாலிசேட்ஸோட சேர்ந்து இந்த 4 பகுதிகளும் கொழுந்து விட்டு எரியவே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் கிட்டத்தட்ட தீக்கிரையாயிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 10,000 கட்டடங்கள் எரிஞ்சு நாசமாயிருக்கு. அதுல ஹாலிவுட் நடிகர்களுடைய வீடுகள், பங்களாக்கள், கஃபேக்கள், ஹோட்டல்கள், ரெசார்ட்கள் உட்பட எல்லாமே எரிஞ்சு நாசமாயிருக்கு. நேத்து வரைக்கும் ஸ்விம்மிங் பூல்ல ஜாலியா கொண்டாடிக்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு அந்த பங்களாவை இழந்துகிட்டு நடுரோட்ல நிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பெரும்பான்மையான மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த காட்டு தீயால ஏற்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது 80 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய மதிப்புக்கு நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 6.5 லட்சம் கோடிக்கான சொத்துக்கள் எரிஞ்சு நாசமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தீயில சிக்கி இது வரைக்கும் 10 பேர் உயிரிழந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. மேலும் 2 லட்சம் மக்களை அவங்களுடைய வீட்டுல இருந்து வெளியேற்றிட்டு இருக்காங்க அரசு அதிகாரிகள். காரணம், காட்டுத்தீ மேலும் பரவறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு அப்படிங்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவங்களெல்லாம் வெளியேற்றிட்டு இருக்காங்க. இதனால ஒட்டுமொத்தமா மக்கள் வெளியேறிட்டு இருக்கிறதுனால அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு இருக்கு. ஒரு பக்கம் மக்கள் தங்களுடைய உடைமைகள், வீடுகள், பங்களாக்கள் எல்லாமே அழிஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த கண்ணீர் காட்சிகளை பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் நம்ம கனவுல கூட கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த நகரம் எரிஞ்சு நாசமாகிட்டு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. 4 நாட்களுக்கு மேலாகவும் தீயணைப்பு வீரர்கள் இந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் வரைக்கும் அதை கட்டுப்படுத்த முடியல. காரணம் காத்து. லாஸ் ஏஞ்சல்ஸ்னுடைய அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த பிரச்சனையுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வைல்டு ஃபயர், அதாவது காட்டுத்தீ அப்படிங்கிறது புதுசு கிடையாது. காலங்காலமா அப்பப்போ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிற விஷயம்தான். ஆனா இந்த வருஷம் அது ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு நிலைமைக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. எப்பயுமே கோடை காலகட்டம், அதாவது சம்மர்ல தான் அங்க காட்டுத்தீ அப்படிங்கிறது அடிக்கடி நிகழும். அங்க சம்மர் அப்படிங்கிறது மேல இருந்து அக்டோபர் வரைக்குமான காலகட்டம். ஆனா அக்டோபர் தாண்டி 3 மாசம் ஆனதுக்கு பிறகும் அங்க ஹீட்டும் அந்த வறட்சியும் அப்படிங்கிறது நிலவரதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. கிட்டத்தட்ட 83% லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் வறட்சியின் பிடியில சிக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரம் பார்த்து வறட்சியான காற்று வேற வீசிட்டு இருக்கு. அதாவது ஈரப்பதமே இல்லாத ஒரு காற்று அங்க அதிகமா வீசுது அப்படிங்கிறதுனால இந்த காட்டுத்தீ ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே சேர்ந்துதான் இந்த காட்டுத்தீ உருவாகிறதுக்கான காரணமா அமைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அங்க இருக்கிற சூழலியல் ஆய்வாளர்கள். சரி, இந்த காட்டுத்தீ ஏற்பட்டுருச்சு, இது பரவறதுக்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காத்து தான். சாண்டா ஆனா அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில இருந்து மேல இருந்து கீழே தள்ளுற அந்த காத்து அப்படிங்கிறது முழு வேகத்துல வரும்போது ஈரப்பதமே இல்லாத ஒரு வறண்ட காத்து. அந்த காத்து சாண்டானா மலையை அடைஞ்சு அங்க இருந்து நகருக்குள்ள வருது அப்படிங்கிறதுனால ரொம்ப ட்ரை ஆகும், முழு வேகத்திலையும் உள்ள வருது. காட்டுத்தீய அடுத்தடுத்த இடங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருது. இதுதான் இங்க பெரிய சேதத்துக்கான காரணம். 5 இடங்கள்ல காட்டுத்தீ ஏற்பட்டிருக்கனால எவ்வளவு போராடினாலும் அந்த தீயணைப்பு வீரர்களால அவ்வளவு ஈஸியா அந்த காட்டுத்தீயை அணைக்க முடியல. இந்த காட்டுத்தீயை அணைக்கிறதுக்காக ஒரே நேரத்துல நீர் உறிஞ்சப்படுறதுனால போதிய அளவு நீரும் இல்லாம பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு அங்க நிலைமை இருக்கு.
இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்தணும்னா இயற்கையும் கொஞ்சம் மனசு வைக்கணும். உடனடியா அங்க வந்து ஒரு ஒரு மழையோ இல்ல கொஞ்சம் ஈரப்பதமான காற்று அந்த பக்கம் வீசுச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த காட்டுத்தீ பரவுறத கட்டுப்படுத்த முடியும். ஆனா அடுத்த ஒரு வாரத்துக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மழை பெய்யறதுக்கான எந்தவித அறிகுறியும் இல்லைன்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையமும் சொல்லிருச்சு. அதனால இந்த தீயினுடைய பரவல் அப்படிங்கிறது இன்னும் அதிகரிக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் அங்க எழுந்திருக்கு. இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது கிளைமேட் சேஞ்ச், அதாவது காலநிலை மாற்றம். அமெரிக்க அதிபராக ஆக இருக்கிற ட்ரம்ப்புக்கு பிடிக்காத வார்த்தை. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற தீயணைப்புத்துறை என்ன சொல்றாங்கன்னா, அங்க காட்டுத்தீ ஏற்படுறது வழக்கமா நடக்கிற விஷயம்தான், சம்மர் காலங்கள்ல ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த முறை வருஷம் ஃபுல்லாவே காட்டுத்தீயினுடைய நிகழ்வு அங்கங்க இருந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பெரினியல் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி வற்றாம தொடர்ந்து காட்டுத்தீ ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பெரிய அளவுல ஏற்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்போ இங்க கிளைமேட் சேஞ்ச் எவ்வளவு முக்கியமான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கின்றத நம்ம இங்க கவனத்தில் கொண்டுதான் ஆகணும். இந்த கிளைமேட் சேஞ்சால ஏற்படுற பேரிடர்கள் மூலமா அதிகமா ஏழை மக்கள் தான் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா முதல் முறையா உலகின் பணக்கார நகரம் ஒன்றுல பணக்காரர்களுடைய வீடுகளும் பங்களாக்களும் எரிஞ்சு நாசமாகிட்டு இருக்கு. இனிமேலாவது இந்த அரசாங்கங்கள் கண் விழிக்கணும், கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆகணும். பூமி ஒரு சூழலியல் சைக்கிள்ல இருக்கு. அந்த சூழலியல் சைக்கிள்ல ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டாலும் அது உலகம் முழுக்க ஒரு சைக்கிளா அந்த டிஸ்டர்பன்ஸ் பரவிக்கிட்டே இருக்கும். இந்த சூழலியலை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு நம்மளால ஒரு தீர்வை வந்து கொண்டு வர முடியும். அதாவது இங்க அடிச்சா அங்க வலிக்கும் சொல்லுவாங்க இல்லையா, அது இந்த சூழலியல் விஷயத்துல ரொம்பவே உண்மையானது. சரி, இப்ப நம்ம என்ன பண்ணணும்? பூமியில ஏற்பட்டு இருக்கிற அந்த ஹீட்டை வந்து குறைக்கணும். அதாவது குளோபல் வார்மிங்னு சொல்லப்படுற புவி வெப்பமயமாதலை தடுக்கணும். சரி, இந்த புவி வெப்பமயமாதல் எப்படி நடக்குது, பூமி எப்படி சூடாகுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நான் ஏற்கனவே பல்வேறு வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஆனாலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக திரும்பி இந்த வீடியோவிலும் நான் சொல்றேன். இந்த குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான காரணம் கிரீன் ஹவுஸ் கேசஸ், அதாவது பசுமை இல்ல வாயுக்கள். கார்பன், நைட்ரோஜன் போன்ற ஒரு லிஸ்ட் ஆஃப் கேசஸ், மீத்தேன், இதெல்லாமே வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம சூழலில் வந்து தீவிரமா பரவிக்கிட்டு இருக்கு. காரணம் ரேப்பிடான இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழிற்சாலைகள்ல இருந்து வருது, நம்மளுடைய வீட்டு வாகனங்கள்ல இருந்து வருது, வீட்டு ஏசிகள்ல இருந்து வருது, இந்த கோல் மைன்ஸ் மூலமா வருது. இன்னும் பல்வேறு செயல்கள் மூலமா மனிதர்கள் இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸை நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். பொதுவா பூமிக்கு சூரியன் கிட்ட இருந்து ஒரு வெளிச்சமும் வெப்பமும் சேர்ந்து வரும். அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் மட்டும்தான் நம்மளுடைய வளிமண்டலத்தை ஊடுருவி பூமிக்குள்ள வரும். அதை மட்டும்தான் வந்து பூமி வந்து கிரகிச்சிக்குது. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவிலான ஹீட்டு பூமியில பட்டு ரேடியேட் ஆகி வெளியே போயிடும். அப்படி ரேடியேட் ஆக வேண்டிய அந்த ஹீட்டை இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் பிடிச்சு பூமியினுடைய வளிமண்டலத்துக்குள்ளேயே வச்சுக்குது. இதுதான் இந்த பூமியினுடைய வெப்பம் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற மெக்கானிசம் இதுதான். சரி, இந்த ஹீட் அதிகமாகிறதுனால என்ன ஆகும்? பல்வேறு பேரிடர்கள் ஏற்படுறதுக்கு இந்த ஹீட் ரொம்ப முக்கியமான வாய்ப்பா அமையும். உதாரணத்துக்கு கடலினுடைய மேற்பரப்புல இந்த ஹீட் அதிகமாகிட்டே இருந்துச்சு அப்படின்னோம்னா அந்த நீர் ஆவியாகி மழைப்பொழிவும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஹீட் அப்படிங்கிறது புயலை உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. ஹீட் அதிகமாச்சுன்னா பனிப்பாறைகள் உருகும். சமீபத்துல கூட லண்டன் மாநகரத்தினுடைய அளவுக்கு ஒரு பெரிய பனிப்பாறை லைட்டா உருகி நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பனிப்பாறைகள் உருகிறதுனால கடல் நீர் மட்டம் உயர்ந்து சென்னை மாதிரியான கடலோரத்துல இருக்கிற நகரங்களுக்குள்ள தண்ணீர் உள்ள புக ஆரம்பிக்கும். வாழ்றதுக்கு தகுதியற்ற நகரங்களாக அவை மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இது மட்டும் இல்ல, இந்த காட்டுத்தீ ஏற்படலாம், நிலநடுக்கங்கள் ஏற்படலாம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த புவி வெப்பமயமாதலால ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது எந்த அளவுக்கு ஏற்படும்னா, முன்னாடி எல்லாம் ஒரு தடவை 2 தடவை வந்துட்டு இருந்த வெள்ளம் இப்ப வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு வருஷம் ஃபுல்லா பெய்ய வேண்டிய மழை 2 நாட்கள்ல பெஞ்சு முடிச்சுட்டு போயிருது. இப்ப லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏற்பட்டிருக்கிற இந்த காட்டுத்தீ நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு லைவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஒரு பால் எடுத்து பாத்திரத்துல ஊத்தி நம்ம ஸ்டவ்ல வைக்கிறோம். அந்த ஹீட்டை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா ஒரு கட்டத்துல அந்த பால் பொங்கி வழிஞ்சிரும். அதே மாதிரிதான் இப்ப பூமிக்கு ஏற்பட்டுட்டு இருக்கு. இந்த ஹீட்டை நம்ம கட்டுப்படுத்தாம விட்டுக்கிட்டே இருக்கிற அளவுல பூமி பொங்கி வழிஞ்சு நம்ம மேல பேரிடர்களா கொட்டிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப அந்த பால் பொங்குறத நம்ம எப்படி தடுத்து நிறுத்தலாம்? ஒண்ணு, அந்த ஃபிளேமை வந்து குறைச்சு சிம்ல வைப்போம், இல்ல ஆஃப் பண்ணி வைப்போம். ஆனா இங்க பூமிக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு சிம்ல வைக்கிறது மட்டும்தான். அதாவது அந்த புவி வெப்பமயமாதல குறைக்கிறது மட்டும்தான். 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள இந்த பூமியினுடைய வெப்பத்தை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா இந்த பேரிடர்கள் பாதிப்பை வந்து தொடர்ந்து நடக்கிறதையோ இல்ல பெரிய அளவிலான பேரிடர்கள் ஏற்படுறதையோ நம்மளால கட்டுப்படுத்துறவோ தடுக்கவோ வாய்ப்பு இருக்கு. சரி, இன்னொரு பக்கம் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அப்பனாலும் பால் பொங்காதுல அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த சூழலியல் பாதிப்புகளை ரிவர்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது
நமக்கு முடிஞ்சிருச்சு. நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்கணும்னா 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள பூமியினுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்தி வைக்கிறது தான். ஆல்ரெடி சமீபத்துல ஒரு அறிக்கையில 2024லயே பூமி 1.5 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற அந்த வெப்பநிலையை எட்டிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2030க்குள்ள 2 டிகிரி செல்சியஸ் தொற்றும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி தொட்டுச்சுன்னா இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடந்தது உலகம் முழுக்க பல்வேறு நகரங்கள்ல நடக்கும். நம்ம கனவுல மட்டுமே படங்கள்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே நேர்ல நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இந்த ஹீட்டை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்? தொழிற்சாலைகள்ல இருந்து வெளியாகிற இந்த கார்பன் எமிஷன் அப்படிங்கிறத கட் பண்ணணும். தொழிற்சாலைகள் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டு வாகனங்கள்ல இருந்து நம்ம உபயோகப்படுத்துற பொருட்கள்ல இருந்து வெளியாகிற இந்த பசுமை இல்ல வாயுக்களை நம்ம கட்டுப்படுத்தணும். குறிப்பா ரெனியூவபிள் எனர்ஜி, அதாவது சூழலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையில மின்சாரம் போன்ற எரிபொருட்களை நம்ம உருவாக்கணும். இது எல்லாமே முக்கியமான விஷயம் இந்த ஹீட்டை கட்டுப்படுத்துறதுக்காக. மெயினா கார்பன் நெட் நியூட்ரலிட்டி, அதாவது கார்பன் எமிஷன், கார்பன் வெளியீட்டை 0க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இங்க ரொம்பவே முக்கியமான ஒரு இலக்கா நம்ம வச்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் கனடாவை கைப்பற்ற நினைக்கலாம், கிரீன்லாண்டை வாங்க நினைக்கலாம், ரஷ்யா உக்ரைன் இடையில போர் நடக்கலாம், இஸ்ரேல் காசா மேல தாக்குதல் நடத்தலாம். இந்த உரிமை சண்டை, இந்த நிலத்துக்கான பிரச்சனை, இது எல்லாமே ஒரு நாள் பயன் இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள பூமியினுடைய வெப்பத்தை கொண்டு நம்ம கட்டுப்படுத்தலை அப்படின்னோம்னா இந்த உரிமை சண்டை, இந்த நிலங்கள் எல்லாம் ஒரு நாள் யாருக்குமே கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அதுக்குள்ள நம்ம சுதாரிச்சு பூமியை காப்பாத்துறதுக்கான செயல்ல இன்னைக்கே இறங்கலை அப்படின்னோம்னா எதிர்காலம் அப்படிங்கிறது நமக்கு இருட்டாக தான் இருக்கு. இது போன்ற பல்வேறு தகவல்களோட வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.